நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுலேயும் ப்ரெட்டையும் வெல்லத்தையும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சுகர் அதுக்கப்புறம் நெய் எல்லாமே நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நான் ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு முதல்ல 4 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட ஒயிட் ப்ரெட் இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா ப்ரௌன் ப்ரெட் அதாவது வீட் ப்ரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். முதல்ல அந்த எட்ஜஸை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இது தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு நம்ம அந்த உடச்சி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் 4 ப்ரெட் போட்டிருக்கிறதுனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நம்ம வெல்லம் போடுறதுனால டேஸ்ட் மாறிடாது. சுகரை விட நம்ம வெல்லத்தில் செஞ்ச ப்ரெட் ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் பாலும் இதை ஆட் பண்ணவே இல்லை. இப்போ வெல்லம் 1/3 கப், அதுக்கப்புறம் 1/3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. அதே போதும். இதில் என்னென்னா கம்பி பதம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பதமே இதுக்கு தேவையில்லை. நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெல்லம் சிரப்பை இதில் ஊற்றிக்கலாம். அதாவது வெள்ளை கரைசல் இதில் ஊற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு இதை குக் பண்ணணுன்னா இது நல்லா திக்காக வர ஆரம்பிக்கும். அதாவது என்னென்னா இது ஊற்றின உடனேயே நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆகும்னா நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இது இந்த பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சுனாவே நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. மேக்ஸிமமே 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஹல்வா முடிஞ்சிடும். நான் வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறம் நான் நெய் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக நெய் யூஸ் பண்ணுறதில்ல. இது என்னென்னா ஏலக்காயோடு சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லத்தில் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா சுகரை நீங்கள் தொடவே மாட்டீங்க. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் வச்சுருந்தும் சாப்பிட்லாம். 2-3 டேஸ்க்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ணாதனால. ஸோ இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ப்ரெட்டும் வெல்லம் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப சீக்கிரமாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹல்வா பண்ணிடலாம்.